ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் டெக் இன்ஃப்ராக்கு உங்களை வரவேற்கிறேன். யோசிச்சு பாருங்க, உங்களோட முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஒரு நிமிஷம் டவுன் ஆனா கூட அது தானாலே சரியாகி மறுபடியும் ஆன்லைனுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு செல்ஃப் ஹீலிங், அதாவது தனக்கு தானே சரி பண்ணிக்கிற ஒரு டேட்டா சென்டர் உருவாக்குற vSphere ஹை அவைலபிலிட்டி பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்க. ப்ளீஸ் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த விளக்கத்தை தொடருங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண பெரிய ஊக்கமா இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பிசிக்கல் சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு இன்ஜினியர் நேர்ல டேட்டா சென்டருக்கு ஓடணும், அங்க போய் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை சரி பண்ணணும். இதுக்கெல்லாம் மணி கணக்குல, சில சமயம் நாள் கணக்குல கூட ஆகும். அது வரைக்கும் பிசினஸ் அப்படியே நிக்கும், பெரிய நஷ்டம் ஏற்படும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னதான் வழி? மனுஷங்களோட உதவி இல்லாம தனக்குத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு டேட்டா சென்டரை நம்மால உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான பதில் தான் vSphere HA. சரி, இந்த விளக்கத்துல நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா, முதல்ல டவுன் டைம்னால என்ன பிரச்சனைன்னு பாப்போம். அப்புறம் vSphere கிளஸ்டர்ஸ்னா என்ன, அது எப்படி HAக்கு அடித்தளமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் HA எப்படி ஃபெயிலியர்ஸ் கண்டுபிடிக்குது, அதுக்கு எப்படி பதில் சொல்லுது, வெறும் ஹோஸ்ட் ஃபெயிலியர் மட்டும் இல்லாம வேற என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு, கடைசியா இந்த மொத்த ஆட்டோமேட்டட் சிஸ்டமும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். டவுன் டைம் பிரச்சனை. ஏன் இந்த அவைலபிலிட்டி இவ்ளோ முக்கியம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட அப்ளிகேஷன்ஸும் வர்ச்சுவல் மிஷின்ஸும் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் டவுன் டைம் ஆனா கூட அது நேரடியா வருமானத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தடையில்லாம சேவையை கொடுக்கறது தான் எல்லா நிறுவனத்தோட அடிப்படை தேவையா இருக்கு. இங்கதான் vSphere HA ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. இது ஒரு ஆட்டோமேட்டட் பாதுகாப்பு வலை. ஒருவேளை ஒரு ஹோஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோஸ்ட்ல ஓடிட்டு இருந்த எல்லா வர்ச்சுவல் மிஷின்ஸையும் கிளஸ்டர்ல இருக்கிற இன்னொரு ஆரோக்கியமான ஹோஸ்ட்ல இது தானாவே ரீஸ்டார்ட் பண்ணிடும். இதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்ல. HCயோட மேஜிக்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது வேலை செய்யற இடமான vSphere கிளஸ்டர் பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒற்றுமையே பலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். ஒரு vSphere கிளஸ்டர்ல பல ESXi ஹோஸ்ட்களை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய டீமா வேலை செய்ய வைப்பாங்க. நாம ஒவ்வொரு ஹோஸ்டையும் தனித்தனியா மேனேஜ் பண்ண வேண்டியதில்ல, அந்த முழு டீமையும் ஒரே இடத்துல இருந்து மொத்தமா நிர்வகிக்கலாம். இது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பிளேயருக்கு, அதாவது ஒரு ஹோஸ்டுக்கு அடிபட்டுட்டா மத்த பிளேயர்ஸ் உடனே அந்த வேலையை எடுத்து செய்வாங்க இல்லையா? அதனால டீம் தொடர்ந்து விளையாடும். அதே மாதிரிதான் ஒரு ஹோஸ்ட் ஃபெயில் ஆனா மத்த ஹோஸ்ட்ஸ் அந்த வேலையை ஷேர் பண்ணிக்கும். இதுதான் கிளஸ்டரோட பலமே. நாம HAவை எனேபிள் பண்ண உடனே அந்த டீம் தனக்குள்ள ஒரு கேப்டனை தேர்ந்தெடுக்கும். அதுதான் மாஸ்டர் ஹோஸ்ட். டீம்ல இருக்கிற மத்த எல்லா ஹோஸ்டுகளும் பிளேயர்ஸ், அதாவது ஸ்லேவ் ஹோஸ்ட்ஸ். யாருக்கு அதிக டேட்டா ஸ்டோர்ஸ் ஆக்சஸ் இருக்கோ, அதாவது யாருக்கு கிரவுண்டோட நல்ல வியூ இருக்கோ, அவங்க தான் கேப்டனா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த மாஸ்டர் ஹோஸ்ட் தான் மத்த எல்லா ஸ்லேவ் ஹோஸ்ட்களையும் கண்காணிக்கும். இப்போதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வர்றோம். இந்த மாஸ்டர் ஹோஸ்ட் எப்படி ஒரு ஹோஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு புத்திசாலித்தனமா கண்டுபிடிக்குது, அதுக்கு அது ஒரு டபுள் செக் சிஸ்டத்தை பயன்படுத்துது. முதல் செக், நெட்வொர்க் ஹார்ட்பீட். இது ஒரு நீங்க ஓகேவா நீ கேக்குற மெசேஜ் மாதிரி. மாஸ்டர் ஹோஸ்ட் ஒவ்வொரு வினாடியும் எல்லா ஸ்லேவ் ஹோஸ்ட் கிட்டையும் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வழியா எல்லாம் ஓகேவான்னு ஒரு சிக்னல் அனுப்பும். எல்லா ஹோஸ்டும் நான் ஓகேன்னு பதில் சொல்லும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருவேளை ஒரு ஹோஸ்ட் உண்மையாவே கிராஷ் ஆகாம அதோட நெட்வொர்க் கேபிள் மட்டும் கட்டாயிருந்தா என்ன பண்றது? HA அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துடுமா? இல்ல, அங்கதான் ரெண்டாவது செக் வருது, டேட்டா ஸ்டோர் ஹார்ட்பீட். நெட்வொர்க் ஹார்ட்பீட் வரலைனா மாஸ்டர் ஹோஸ்ட் உடனே எந்த முடிவுக்கும் வராது. அது முதல்ல அந்த ஹோஸ்ட் ஷேர்ட் டேட்டா ஸ்டோர்ல இன்னும் ஏதாவது ஃபைல் எழுதிக்கிட்டு இருக்கான்னு பாக்கும். அப்படி எழுதிக்கிட்டு இருந்தா அதுக்கு அர்த்தம் ஹோஸ்ட் உயிரோட தான் இருக்கு, நெட்வொர்க் தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கும். சோ இதுதான் HAவோட புத்திசாலித்தனம். இந்த மாதிரி 2 தடவை செக் பண்றதுனால அதை தேவையில்லாம VMகளை ரீஸ்டார்ட் பண்றதை தடுத்துடுது. தப்பான அலாரம் அடிக்கிறதை இது தடுக்குது. வாங்க இந்த புத்திசாலித்தனமான லாஜிக் நிஜமான ஃபெயிலியர் சமயத்துல எப்படி வேலை செய்யுதோ சில உதாரணங்களோட பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். 2 ஹார்ட்பீட்டும் நின்னு போச்சுன்னா அது உண்மையான ஹோஸ்ட் ஃபெயிலியர். HA உடனே அந்த ஹோஸ்ட்ல இருந்த VMகளை மத்த ஹோஸ்ட்கள்ல ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா நெட்வொர்க் ஹார்ட்பீட் மட்டும் நின்னு டேட்டா ஸ்டோர் ஹார்ட்பீட் வந்துகிட்டு இருந்தா அது ஹோஸ்ட் நெட்வொர்க் ஐசோலேஷன். அப்போ HA அந்த VMகளை உடனே ரீஸ்டார்ட் பண்ணாம பொறுமையா நிலைமையா கவனிக்கும்.
அதே லாஜிக்கை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் கணக்கு. 2 ஹார்ட் பீட்டும் இல்லைன்னா விஎம்களை ரீஸ்டார்ட் பண்ணு. நெட்வொர்க் ஹார்ட் பீட் மட்டும் இல்லைன்னா ஜஸ்ட் மானிட்டர் பண்ணு. இவ்வளவுதான் ஹெச்ஏ எடுக்கிற புத்திசாலித்தனமான முடிவு. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு ஹோஸ்ட் நெட்வொர்க்ல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டா அதுல இருக்கிற விஎம்களை என்ன செய்யணும்னு நாம ரூல் செட் பண்ணலாம். டிஃபால்ட்டா அது விஎம்களை அப்படியே பவர் ஆன்ல வச்சிருக்கோம். இல்லைன்னா நாம அதை பவர் ஆஃப் பண்ணிட்டு ஃபெயில் ஓவர் பண்ண சொல்லலாம், அல்லது ஷட் டவுன் பண்ணிட்டு ஃபெயில் ஓவர் பண்ணவும் சொல்லலாம். காலப்போக்குல ஹெச்ஏ இன்னும் ஸ்மார்ட் ஆயிருக்கு. முன்னெல்லாம் ஹை, மீடியம், லோன்னு சிம்பிளா ரீஸ்டார்ட் ப்ரையாரிட்டி வைப்போம். ஆனா இப்போ நம்ம ரீஸ்டார்ட் டிபெண்டன்சிஸ் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு, நம்மளோட டேட்டாபேஸ் விஎம் ஆன் ஆன பிறகுதான் அப்ளிகேஷன் விஎம் ஆன் ஆகணும்னு ஒரு ரூல் செட் பண்ணலாம். இது பல லேயர்ஸ் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஹெச்ஏவோட பாதுகாப்பு வெறும் ஹோஸ்ட் லெவலோட மட்டும் நிக்கிறது இல்ல. அது ஒரு மல்டி லெவல் செக்யூரிட்டி மாதிரி நம்ம முழு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கும். பாருங்க, ஹெச்ஏ நமக்கு ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. ஹோஸ்ட் லெவல்ல, வர்ச்சுவல் மெஷின்குள்ள இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல, அதுக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷன் லெவல்ல, அப்புறம் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற ஸ்டோரேஜ் லெவல்லையும் பாதுகாப்பு கொடுக்குது. முதல்ல விஎம் மானிட்டரிங். இது ஒரு டாக்டர் மாதிரி துல்லியமா வேலை செய்யும். ஒரு விஎம்குள்ள இருக்கிற ஓஎஸ் கிராஷ் ஆனா, உதாரணத்துக்கு விண்டோஸ்ல ப்ளூ ஸ்கிரீன் வந்தா, ஹெச்ஏ மத்த எதையும் தொந்தரவு பண்ணாம அந்த ஒரு விஎம் மட்டும் அதே ஹோஸ்ட்ல ரீஸ்டார்ட் பண்ணிடும். அடுத்ததா இன்னொரு படி மேல போய் அப்ளிகேஷன் மானிட்டரிங். சில சமயம் ஓஎஸ் நல்லா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஓடுற முக்கியமான அப்ளிகேஷன் வேலை செய்யாம நின்னுடும். ஹெச்ஏ அந்த அப்ளிகேஷனையும் கண்காணிச்சு அது வேலை செய்யலன்னா அந்த சேவைய மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக அந்த முழு விஎம்ஐயுமே ரீஸ்டார்ட் பண்ணும். கடைசியா ஸ்டோரேஜ் பாதுகாப்பு. சில பிரச்சனைகள் சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி. அதுல ஒண்ணுதான் ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி திடீர்னு கட் ஆகுறது. விஎம் காம்பனன்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது விஎம்சிபி, இந்த மாதிரி கண்டுபிடிக்க கஷ்டமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மள காப்பாத்தும். விஎம்சிபி 2 முக்கியமான ஸ்டோரேஜ் ஃபெயிலியர்ஸை கையாளும். ஒன்னு ஏபிடி, அதாவது ஆல் பார்ட்ஸ் டவுன், இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை. இன்னொன்னு பிடிஎல், அதாவது பெர்மனன்ட் டிவைஸ் லாஸ், இது ஒரு நிரந்தரமான இழப்பு. இந்த ஏபிடி அல்லது பிடிஎல் பிரச்சனைகள் வரும்போது விஎம்சிபி பாதிக்கப்பட்ட விஎம்களை இன்னும் ஸ்டோரேஜோட நல்ல இணைப்புல இருக்கிற இன்னொரு ஹோஸ்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் பண்ணிடும். இதனால டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாத நிலைமையில இருந்து நாம தப்பிக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ஆட்டோமேட்டட் பாதுகாப்பு வலையோட உண்மையான சக்தி என்னன்னு பாப்போம். இந்த முழு செயல்முறையையும் இந்த 4 சக்தி வாய்ந்த படிகளா பிரிக்கலாம். 1, இது தொடர்ந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுது. 2, புத்திசாலித்தனமா பிரச்சனைய கண்டறியது. 3, தானாகவே சரியான கிரமத்துல பதில் சொல்லுது. 4, இதனால நமக்கு ஒரு பலமான தனக்குத்தானே சரி பண்ணிக்கிறா ஒரு சூழல் உருவாகுது. இந்த மேற்கோள் இத சரியா சொல்லுது. நாம சுலபமா உடையக்கூடிய தனித்தனி சர்வர்களை கொண்ட ஒரு அமைப்பிலிருந்து ஒரு பலமான, ஒன்றோடொன்று இணைந்த, தானாவே சரி பண்ணிக்கிற ஒரு சிஸ்டமை நோக்கி மாறுறோம். கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெறும் இயங்குவதற்காக மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கா, இல்ல எந்த ஒரு தோல்வி வந்தாலும் அதை தாங்கி நிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கா? விஸ்பியர் ஹெச்ஏ உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வெறும் இயங்க வைக்காம தப்பி பிழைக்க வைக்கிற ஒரு கருவி. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தமிழ் டெக் இன்ஃப்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலைனாலும் சரி, கண்டிப்பா உங்க கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும்னாலும் கேளுங்க. நன்றி.